السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، نحمده ونصلي على رسوله الكريم، أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في القرآن العظيم والفرقان المجيد: وسخر لكم الشمس والقمر دائبين وسخر لكم الليل والنهار. وقال نبينا عليه الصلاة والسلام: إن الشمس والقمر آيتان من آيات الله، أو كما قال عليه الصلاة والسلام. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் நம்மை படைத்து வளர்த்து பாதுகாக்கிற ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா ஒருவனை சார்ந்ததாகும். ஸலவாத்தும் ஸலாமும் நமது உயிரினும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களின் பரிசுத்தமான குடும்பத்தார்கள், உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், அக்தாபுகள், அவுலியாக்கள், நாதாக்கள், நல்லோர்கள் மற்றும் உண்டான நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய கருணையும் சாந்தியும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. கண்ணியம் மிகுந்த அல்லாஹ் நல்லடியார்களே, ஷவ்வால் மாதத்தினுடைய 3வது ஜும்மாவை நாம் அமர்ந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். கடந்த சில நாட்களாக வெயிலுடைய தாக்கம், உஷ்ணம் ரொம்பவே அதிகரித்து பகல் நேரத்திலே மணி 11 ஏறக்குறைய 3-4 மணி இந்த மாலை பொழுதுகள் வரை இடைப்பட்ட நேரங்களில் வெளியில் செல்வதை மக்கள் தவிர்த்து விடுங்கள் என்று சொல்லப்படுகிற அளவுக்கு வெயில் தாக்கம் சற்று அதிகரித்திருக்கிறது. பல்வேறு மாவட்டங்களிலே வெயில் சதமடித்திருக்கிற இந்த வேளையில், அதிலேயும் குறிப்பாக இந்தியாவிலேயே 109 டிகிரி எல்லாம் தாண்டி 109 டிகிரி செல்சியஸ் ஃபாரன்ஹீட் வெப்பம் என்று பதிவாகி இருக்கக்கூடிய ஒரு மாவட்டமாக நமது தமிழகத்தினுடைய ஈரோடு மாவட்டம் தான் முன்னிலை வகிக்கிறது. அதற்கடுத்தபடியாக வேலூர் போன்ற மாவட்டங்கள் வெயிலுக்கு பஞ்சமில்லாத மாவட்டமாக அறிவிக்கப்பட்டிருந்தாலும், அங்கிங்கெனாதபடி பல்வேறு மாவட்டங்கள் வெயிலுடைய வெப்பத்தின் தாக்கத்தினாலே வியர்வை துளிகள் வழிந்தோடுகிற நிலையில் மக்கள் சாலைகளிலே செல்லக்கூடிய ஒரு கஷ்டமான நிலையில் நாம் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்திலே வெயில் ஏன் இப்படி அடிக்கிறது, வெயிலுடைய உஷ்ணம் எதனால் இவ்வாறு ஏற்படுகிறது, அதை இயக்கக்கூடியவன் யார் என்பதை எல்லாம் ஒரு கணம் நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு இறை நம்பிக்கையாளர், ஒரு முஸ்லிமுடைய பார்வை இந்த உலகத்திலே வாழ்க்கையில் அவருக்கு ஏற்படுகிற எந்த ஒரு நடவடிக்கையானாலும் சரிதான், அதை குர்ஆனோடு கொண்டு போய் ஒப்பீடு செய்து பார்க்க மூமின் கடமைப்பட்டிருக்கிறான். தன்னுடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற ஏதாவது சோதனைகள் என்று சொன்னால் உடனே நபிமார்களுடைய அந்த வாழ்க்கையோடு சென்று ஒப்பீடு செய்து பார்த்து
அதைவிட நாம் பரவாயில்லை. அந்த வாழ்க்கையில் நபிமார்கள் பட்ட கஷ்டங்கள் என்ன என்பதை ஒப்பீடு செய்ய வேண்டும் என்பது திருமறை அல் குர்ஆன் கற்றுத்தருகிற மகத்தான பெரிய பாடம். அதே போன்றுதான் வாழ்க்கையிலே மூமின் வெப்ப சலனத்தினால் பாதிக்கப்பட்டால் இதை மறுமையினுடைய நரகத்தின் உஷ்ணத்தோடு ஒப்பீடு செய்து வாருங்கள் என்று குர்ஆன் நமக்கு சொல்கிறது. அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, பொதுவாக மனித உடலை அல்லாஹ் எப்படி கட்டமைத்திருக்கிறான் என்று சொன்னால், அதீதமான குளிரையும் நம்மளால தாங்க முடியாது. அதிகபட்சமான உச்சபட்சமான குளிர் இருக்கிறது, மைனஸ் டிகிரி எல்லாம் போயிருச்சுன்னு சொன்னா நாம் உறைந்து போய்விட வேண்டியதுதான். அதிகமான உச்சபட்சமான குளிரையும் நம்மளாலே தாக்கு பிடிக்க முடியாது. அதே போன்று உச்சபட்சமான வெயிலையும் 109 டிகிரி என்பதெல்லாம் இதுதான் இப்பொழுதுதான் புதிதாக தெரிகிறது. அதிகபட்சமாக 105 106 இந்த ரேஞ்சில தான் இருந்திருக்கிறதுக்கு முன்னாலே, ஏறக்குறைய கத்தரி வெயில் ஆரம்பமாகிறதுக்கு முன்னாலேயே 109 தொற்றிருக்கக்கூடிய நாம் அதை தாண்டி செல்லக்கூடிய அந்த நிலைமையில நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் நம்முடைய இந்த கால சூழ்நிலைகளை, தட்பவெட்ப சூழ்நிலைகளை நம்முடைய மக்களுக்கு தோதுவானதாக அல்லாஹ் அமைத்து தருவதற்கு அல்லாஹ்விடத்தில் நாம் துஆ செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, சூரிய வெப்பத்தையும் அதீதமாக சென்று விட்டால் நம்மளால் தாக்கு பிடிக்க முடியாது. அதே நேரத்தில் அதிகபட்சமான குளிரையும் இந்த உலகினாலே தாக்கு பிடிக்க முடியாத வகையிலே தான் அல்லாஹ் இதை கட்டமைத்திருக்கிறார். மனித உடலிலே தேவையான உஷ்ணம் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். உஷ்ணம் ஒண்ணுமே இல்லாமல் போயிடுச்சுன்னு சொன்னா நம்முடைய குடும்பத்தார்கள் நம்முடைய கைகால்களை தேய்த்து அனல் பறக்க செய்து சூடு உண்டாக்குகிற காட்சியை நம்ம பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடுமையான குளிர் நேரத்துல அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா இடத்திலே சொல்வார்கள், ஆயிஷாவே, என்னை என் உடலிலே தேய்த்து விட்டு எனக்கு உஷ்ணத்தை உண்டாக்கி என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகாரி போன்ற ஹதீஸ்கள் இருக்கிறது. கடுமையான குளிர் காலத்திலே கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு குர்ஆனுடைய வஹி வந்தது என்று சொன்னால், அதனாலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடல் முழுவதும் வியர்வை துளிகளினாலே நனைந்து போயிடுவாங்க. கடுமையான ஒரு குளிர் நேரத்தில் இருந்தால் கூட வஹியினுடைய தாக்கம் அவ்வளவு பெரியது, அனல் பொறுக்கக்கூடியதாக வஹி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரும். இந்த அளவுக்கு சொன்னால் கடுமையான குளிர் நேரத்தில் கூட பெருமானாருக்கு வேர்க்கும் என்று சொன்னால், அப்ப அதையும் தாண்டி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடலிலே வெப்பம் அதிகரித்திருக்கிறது என்று பொருள். ஆனா இந்த குளிர் அதிகமாக இருக்கிற வேளையிலே அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா இடத்திலே பெருமானார் சொல்வார்கள், ஆயிஷாவே, என்னை சற்று உஷ்ணப்படுத்துவாயாக என்று தன்னுடைய கைகால்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேய்த்து விடுவதற்கு சொல்லுவாங்க என்று ஹதீஸ்களை பார்க்கிறோம். அப்ப அதிகமான குளிரையும் நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியாது. அதிகமான உச்சபட்சமான அந்த எல்லையெல்லாம் தாண்டி போகக்கூடிய உஷ்ணத்தையோ குளிரையோ இதையும் ஏற்றுக்கொள்ள தகுந்த வகையிலே இந்த உடலை அல்லாஹ் கட்டமைக்கவே இல்லை. பிறக்கிற குழந்தை இருக்கிற அதற்கு அல்லாஹ் மகத்தான பெரிய கருணையான தாய்ப்பாலை எப்படி வடிவமைத்திருக்கிறான் என்று சொன்னார். யார் யாருக்கு எதற்கு தகுந்தார் போன்று எப்படிப்பட்ட ஜீவராசிகளுக்கு என்னென்ன வகையில எல்லா ரிசுக்களுக்கு வேண்டுமோ அந்த அனைத்தையும் அல்லாஹ் அணிந்திருக்கிறான். ஹதீசுகளிலே தப்சீர்களை பதிவு செய்கிறார்கள், பிறக்கக்கூடிய குழந்தை இருக்கிற குளிர் காலத்துல அது தன்னுடைய தாயிடத்திலே பசி அமர்ந்தால் தாய்ப்பால் குடிக்கிற வேளையிலே குளிர்காலமாக இருந்தேன்னு சொன்னால் அதற்கு இதமான சூட்டோடு அல்லாஹ் அந்த தாய்ப்பாலை தருகிறான். இது அல்லாஹ்வுடைய மகத்தான கருணையில் கட்டப்பட்டது. அதே போன்று கடுமையான வெயில் காலத்திலே தாய்ப்பால் அந்த குழந்தைக்கு புகட்டப்படுகிற வேளையில் அந்த தாய்ப்பாலும் சேர்த்து உஷ்ணமாக இருந்தேன்னு சொன்னால் குழந்தை தன்னுடைய தாயிடத்திலே பால் அருந்தாது. எனவேதான் அல்லாஹ் தன்னுடைய கருணையினால் கடுமையான உஷ்ண காலத்திலே கூட மிதமான குளிர்ச்சி தரக்கூடியதாக தாய்ப்பாலை அமைத்திருக்கிறான். அல்லாஹ்வுடைய மகத்தான கருணையை கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நன்றியார்களே. இப்ப இந்த வெயிலுடைய உஷ்ணம் மனிதனுக்கு தேவைதான். அதே வேளைகளிலே இந்த உலகத்திலே வெயிலுடைய உஷ்ணத்தை கொண்டு இந்த வெயிலுடைய இந்த தாக்கத்தை கொண்டுதான் பல்வேறு மரம் செடி கொடிகள் அது உற்பத்தியாகிறது, விளைகிறது. சவுதி போன்ற அரபு நாடுகளிலே, துபாய் போன்ற, கத்தார், பஹ்ரைன் போன்ற இது போன்று பல்வேறு அரபு நாடுகளிலே கதிப்பான வெயில் நேரத்திலே தான்
பேரிச்சம்பழங்களுடைய அறுவடை சீசன் இது. அல்லாஹ் சில வகைகளை அப்படி வச்சிருக்கிறான். சில விதமான பழ வகைகள் இருக்கிறது, ஆப்பிள் போன்ற பழ வகையெல்லாம் இருக்கிறது. இதெல்லாம் நல்ல குளிர்ச்சியான பகுதியிலே தான் விளையக்கூடிய கேரட் போன்ற வகைகள் இருக்கிறது. இவைகளுக்கு குளிர்ச்சி தேவை இருக்கிறது. இப்படியான சில வகையான இடங்களிலே அல்லாஹ் அதை விளைய செய்கிறான். அல்லாஹ் ஒவ்வொரு விதமான சில காய்கறிகளை, சில விதமான பழ வகைகளை, சில விதமான நம்ம மனிதனுக்கு தேவையான ரிசுக்குகளை எல்லாம் எந்தெந்த காலத்திலே அது விளைய வேண்டும் என்று அல்லாஹ் தீர்மானிக்கிறான். எனவேதான் பல்வேறு கட்டங்களிலே வெயிலுடைய தாக்கம் தேவை. மனிதனுக்கு எவ்வாறு தேவையோ அது போன்று மரம் செடி கொடிகள் குளிர் விடுவதற்கு தேவையானதாகத்தான் வெயிலுடைய உஷ்ணம் இருக்கிறது. அதே போன்று குளிர்ச்சி எப்படி மனிதனுக்கு தேவை இருக்கிறதோ, மிதமான குளிர் இருக்க வேண்டும், அல்லது காற்றிலே ஈரப்பதம் இருக்க வேண்டும். அறவே ட்ரையான காத்தாக இருந்தால் நம்மளாலே சுவாசிக்க முடியாது. அறவே கடுமையான கடும் சித்தம் கொண்டிருக்கும்படியான குளிர்ச்சி தரக்கூடிய காற்றாக இருந்தால் அதை நம்மளாலே சுவாசிக்க முடியாது. மிதமான ஈரப்பதங்கள் கலந்திருக்கும்படியான காற்றை அல்லாஹ் சுவாசிக்க தருகிறானே, இது அல்லாஹ்வுடைய மகத்தான கருணைகள். அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த பூமி உருண்டை இருக்கிறதே, சூரியனை மையமாக வைத்துதான் அல்லாஹ் இவைகளை பல்வேறு கோள்களை அல்லாஹ் உருள செய்கிறான். சூரியனுடைய ஓட்டம் இருக்கிற அது ஒரு இடத்துல ஸ்தம்பித்து நிற்கவே இல்லை. இந்த உலகத்தில் அல்லாஹ்வால் வடிவமைக்கப்பட்டிருக்கும்படியான படைக்கப்பட்ட ஒவ்வொரு கோள்களையும் அல்லாஹ் அது தன்னுடைய நீள்வட்ட பாதையிலே இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய வகையில் அல்லாஹ் அமைத்திருக்கிறான். ஒன்றுக்கு ஒன்று பிடிமானம் இல்லாமல் ஏறக்குறைய மேக்னெட்டிக் சிஸ்டம் என்று சொல்கிறோமே, காந்த அலைகளுடைய அந்த சிஸ்டத்தின் அடிப்படையிலே அல்லாஹ்வுடைய கட்டுப்பாட்டினுடைய அந்த தனிப்பட்ட கட்டளை கொண்டுதான் இயங்கிக் கொண்டிருக்கிறது. வஷம்சு தஜ்ரீ முஸ்தகர்ரின் லஹா, அல்லாஹ் சொல்கிறான், இந்த சூரியன் தன்னுடைய நீள்வட்ட பாதையிலே இயங்குகிறது. ஒவ்வொன்றுக்கும் அதற்கான நீள்வட்ட பாதை அமைக்கப்பட்டிருக்கிறது. சூரியன் இப்படி ஒரு செகண்ட் இருக்கிற ஒரு லேசா ஒரு விரலை சுண்டுகிறோமே, ஒரு சொடக்கு போடுகிறோமே, இந்த வினாடிகளுக்குள்ளாலே 150 மைல் தூரத்தை கடந்து விடுகிறது. விஞ்ஞானிகள் சொல்கிறார்கள், சூரியனுடைய ஓட்டம் எப்படி இருக்கிறன்னு சொன்னால், ஒரு சொடக்கு போடுகிற இந்த வேளையிலே, இந்த ஒரு செகண்டிலே 150 மைல் தூரத்தை கடக்கிற அளவுக்கு அது கடுமையான வேகத்திலே அது இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஏறக்குறைய பூமி இருக்கிறது, சூரியனை மையமாக வைத்துதான் அவைகள் சுற்றி கொண்டே இருக்கிறது. நம்மோடு சேர்த்து இந்த மரம் செடிகளோடு சேர்த்து கடலோடு சேர்த்து இந்த பூமிக்குள்ளால் எத்தனை கோடான கோடி உயிர் ஜீவராசியில் அல்லாஹ் படைத்திருக்கிறானோ அத்துணையும் சேர்த்து இழுத்து கொண்டு அந்த சூரியனை பின்தொடர்ந்து சென்று கொண்டே இருக்கிறது. அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அப்ப இந்த சூரியனுடைய வெப்பம் இருக்கிற ஒவ்வொரு கோள்களுக்கும் தேவை. குறிப்பாக இந்த பூமியினுடைய இந்த கோள்ல இந்த எருத்தலை நாம் வாழுகிறோமே, அரபியில அர்த் என்று சொன்னால் பூமி, ஆங்கிலத்தில் எருத்து என்று சொன்னால் பூமி என்று சொல்லப்படும். இந்த பூமிக்குள்ளாலே நாம் வாழுகிற இந்த காலத்திலே மனிதர்களுக்கும் இன்னொரு ஜீவராசிகளுக்கும் இலையுதிர்களுக்கும் மரம் செடி கொடிகளுக்கும் அதே போன்று காய்கறிகளுக்கும் பல வகைகளுக்கும் அனைத்துக்குமே தேவையானதாக இந்த உஷ்ணம் இருக்கிறது. சில விதமான நாடுகள் இருக்கிறது, அது துருவ பகுதியில் அமைந்திருக்கிறது. ஏறக்குறைய 6 மாத காலத்துக்கு இரவாகவே இருக்கும், 6 மாத காலத்துக்கு பகலாக இருக்கும். நார்வே போன்ற நாடுகள் இருக்கிறது, பிரான்ஸ் போன்ற நாடுகள் இருக்கிறது. ஏறக்குறைய -டிகிரியை ஒட்டி வரக்கூடிய கடுமையான குளிரிலே அந்த மக்கள் வாழுகிறார்கள். குளிர் அடித்தாலும் கடுமையான குளிராக இருக்கிறது, வெயில் தாக்கினாலும் கடுமையான வெயிலாக இருக்கிறது. அப்படின்னு சில பகுதிகள் இருக்கத்தான் செய்கிறது. பிரான்ஸ் போன்ற நாடுகளிலே நம்ம கேள்விப்படுவது நண்பர்கள் சொல்கிறார்கள், வீட்டுக்குள்ளாலே ஹீட்டர் போன்ற வகையில வைக்காமல் எங்களாலே தாக்கு பிடிக்க முடியாது. இதை பெரிய பிரான்ஸ் போன்ற நாடுகளை உதாரணம் காட்டுறதை விட நம்ம வாழக்கூடிய தமிழக பகுதியிலே மேட்டுப்பாளையத்துக்கு மேலே உள்ள ஊட்டி இருக்கிற உதகமண்டலம் இருக்கிற அங்கே வாழக்கூடிய சகோதரர்கள் சொல்கிறார்கள், கடுமையான குளிர் நேரத்தில் நரம்பு தளர்ச்சி, முகவாதம் போன்றவை எல்லாம் கூட எங்களுக்கு ஏற்பட்டுரும். அதை சமாளிக்கிறதுக்காகவே ஊட்டியிலிருந்து கீழே இறங்கி வந்து 2-3 நாளைக்கு நாங்கள் இங்கே கதகதப்பை ஏற்படுத்தி கொண்டு பிறகு மீண்டும் அங்கே செல்ல வேண்டி இருக்கிறது என்றெல்லாம் சொல்கிறார்கள். அப்ப தட்பவெப்ப சூழ்நிலைகளை, சீதோசன நிலைகள் இருக்கிற இவைகளை அல்லாஹ் மனிதர்கள் வாழ்வதற்கு ஏற்ற வகையிலே அல்லாஹ் தருகிறார். இது அல்லாஹ்வுடைய மகத்தான கிருபை. ஆனால் சில கட்டங்களில் சோதனை செய்து பார்ப்பதற்காக, சோதிப்பதற்காக அல்லாஹ் நான் நினைத்தால் நீங்கள் எந்த சீதோசன நிலையிலே வாழ முடியுமோ இதை தாண்டிய குளிரை நாளை தர முடியும், உங்களை எச்சரிப்பதற்காக. நான் நாடினால், நான் விரும்பினால்
நீங்கள் இந்த உஷ்ணத்தை தாங்கிக் கொள்ள இயலுமோ அதை தாண்டிய உஷ்ணத்தை என்னாலே தர முடியும், உங்களுக்கு நான் எச்சரிப்பதற்காக என்பதை திருமறை அல் குர்ஆன் வாயிலாக அல்லாஹ் தஆலா நமக்கு எச்சரிக்கை தருகிறார். திருமறை அல் குர்ஆன் அல்லாஹ் சொல்கிறான், வஸக்கர லக்குமுல் ஷம்ஸ வல் கமர, சூரியனையும் சந்திரனையும் உங்களுக்காக நான் வசப்படுத்தியிருக்கிறேன். தாறுமாறாக ஓடாது. மனிதனுக்கு தேவையான அளவுதான் அந்த வெப்பத்தை தரமே ஒழிய 109 டிகிரி செல்சியஸ் தர வேண்டிய வெப்பத்தை 103 தர வேண்டிய வெப்பத்துக்கு காரணமாக 200 சொச்சம் போயிடுச்சுன்னு சொன்னா மனிதனால வாழ முடியாது. சுட்டரிக்கும் சூரியனாக மாறி போயிடும். மனித குலமே கருகி மாண்டு போய் விடுவார்கள் என்கிற அளவுக்கு மகத்தான உஷ்ணத்தை அதற்குள்ளால் அல்லாஹ் தஆலா அந்த நெருப்பினுடைய பிளம்புகளை அல்லாஹ் தஆலா அது கூட தயார் செஞ்சு வச்சிருக்கிறான். தப்சீர்களை பதிவு செய்கிறார்கள், இந்த சூரியனுடைய வெளிச்சம் வெப்பம் இருக்கிறதே, நேரடியாக அதனுடைய கதிர்கள் பூமியில விழுந்தது என்று சொன்னால் ஒன்றுமே தாக்கு பிடிக்க இயலாது. அதனால எல்லாம் திருமறை அல் குர்ஆனிலே சொல்கிறான், வஜஅல்ன ஸமாஅ ஸக்ஃபன் மஹ்ஃபூதன், வானத்திலே ஒரு விதமான ஓசோன் படலத்தை ஓசோன் மண்டலத்திலே உங்களுக்காக வச்சிருக்கிறோம். அல்லாஹ் சொல்கிறான், வஜஅல்ன ஸமாஅ ஸக்ஃபன் மஹ்ஃபூதன், இந்த வான் மண்டலத்தை அந்த சூரியனுடைய கதிர்கள் நேரடியாக தாக்காதவாறு சக்ஃபன் மஹ்ஃபூதன் என்று சொன்னால், அரபியிலே சக்ஃப் என்று சொன்னால் முகடுக்கு சொல்லப்படுகிற வார்த்தை. எப்படி இந்த பில்டிங் மேலே இந்த முகடு இருக்கிறதோ, இதுக்கு மேலே ஏதாவது ஒரு கல் விழுந்தால் கூட இது தாங்கிக் கொள்கிறது, ஏதாவது தூசிகள் உள்ளே வர விடாமல் அது தடுத்து விடுகிறது. இதே போன்றுதான் அல்லாஹ் சொல்கிறான், வானத்தை நேரடியான சூரிய கதிர்கள் விழுந்து விடாமல் பூமிக்கு வந்து விழுகாமல் அதை பாதுகாக்கக்கூடிய ஃபில்டர் சிஸ்டத்தை, அதை சரி செய்யக்கூடிய, அதை சமன்படுத்தி பிறகு உங்களுக்கு நல்ல ஒரு நிலையை தரக்கூடியதாக, அப்படியான உஷ்ணத்தையும் அப்படியான காற்றையும் தரக்கூடியதாகத்தான் வான் மண்டலத்திலே பாதுகாப்பு அம்சத்தை நாம் ஏற்படுத்தியிருக்கிறோம். குர்ஆன் சொல்லுகிற வார்த்தை, வஷ்ஷம்ஸ வல் கமர குல்லுன் ஃபீ ஃபலகி யஸ்பஹூன் வஹுவல்லதி கலக்கல் லைல வன்னஹார, அவன்தான் இரவையும் பகலையும் படைத்தான். வஷ்ஷம்ஸ வல் கமர, அதே போன்று சூரியனையும் சந்திரனையும் அல்லாஹ் படைத்தான். குல்லுன் ஃபீ ஃபலகி யஸ்பஹூன், ஒவ்வொன்றும் தன்னுடைய நீள்வட்ட பாதையிலே நீந்துகிறது. அரபிலே சப்பஹ என்று சொன்னால் தஸ்பீஹ் செய்யறது சொல்லுகிற வார்த்தை, சுப்ஹானல்லாஹ் சொல்றோமே, இதே வார்த்தைக்கு அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சூரியன் நீந்துறதுக்கு சொல்கிறான். சப்பஹ் சொன்னால் தஸ்பீஹ் சொல்வதற்குள்ள அப்படியும் அர்த்தம் இருக்கிறது. அதே போன்று சப்பஹ் சொன்னால் நீச்சல் அடிக்கிறதுக்கு உண்டான வார்த்தை அரபியில் அதற்கு அதே வார்த்தை தான். சப்பஹ் சொன்னால் சப்பஹ ஹாதர் ரஜுல், இந்த மனிதன் நீந்தினான், ஸ்விமிங் பண்ணினான் என்று சொல்லப்படுகிற வார்த்தைக்கு தான் தஸ்பீஹ் சப்பஹ என்று பொருள்படக்கூடியதா இருக்கிறது. இந்த வார்த்தை அல்லாஹ் சொல்கிறான், சூரியன் தனக்கான நீள்வட்ட பாதையே குல்லுன் ஃபீ ஃபலகின் யஸ்பஹூன், சூரியனும் சந்திரனும் இன்னும் சில செவ்வாய் கிரகங்களும் எத்தனை கோடான கோடி நமக்கு தெரிந்த அல்லது தெரியாத பல்வேறு கோள்களை அந்த சராசரத்தை அல்லாஹ் தஆலா படைச்சிருக்கிறானோ அனைத்தும் தனக்கான நீள்வட்ட பாதையிலே அது சுழன்று சுற்றி கொண்டே இருக்கிறது. இந்த பதத்தை நீங்கள் அரபியில வார்த்தையை சொன்னா குர்ஆனுடைய இலக்கியத்துடைய தீர்ச்சியான இலக்கிய புரிந்திருக்கும்படியான வசனங்களிலே இதுவும் ஒன்றாக இருக்கிறது. இந்த குல்லுன் ஃபீ ஃபலகின் அப்படிங்கிற வார்த்தையை, அந்த வார்த்தையவே அல்லாஹ் தஆலா சொல்ல விட்டிருக்கிறான். இந்த குல்லுன் ஃபீ ஃபலகின் என்கிற அந்த வார்த்தை இருக்கிறதே, இது அப்படி பின்னால இருந்து படித்தாலும் அதே பொருள் தான் தரும். குல்லுன் ஃபீ ஃபலகின், அதே போன்று கடைசியிலிருந்து படித்தாலும் குல்லுன் ஃபீ ஃபலகின், ஒவ்வொன்றும் தன்னுடைய நீள்வட்ட பாதையிலே சுற்றி கொண்டே சுழன்று கொண்டே இருக்கிறது என்று சொல்ல எத்தனைக்கக்கூடிய அந்த வசனத்திலே அந்த வார்த்தை அல்லாஹ் தஆலா சுழற்சி முறையிலே சொல்கிறான். அப்படியானால் அனைத்து கிரகங்களும் அனைத்து கோள்களும் அல்லாஹ் தஆலா அதை சுற்றுவிட்டிருக்கிறான் என்பது திருமறை குர்ஆனுடைய இலக்கிய நயம் சார்ந்திருக்கிற வார்த்தை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கண்ணியத்துக்கு உரிய அல்லாஹ் நன்றியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சூரியனுடைய வெப்பம் இருக்கிற இந்த உஷ்ணம் நம்மளால தாக்கு பிடிக்க முடியவில்லை, இது எதனாலே அப்படின்னு என்று கேட்டால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்துக்கு சொல்லிக் கொடுத்தார்கள், இஷ்தக்கத்தின் நாரு இலா ரப்பிஹா, ஒரு முறை அல்லாஹ்விடத்திலே நரகம் முறையிட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இஷ்தக்கத்தின் நாரு இலா ரப்பிஹா, நரகம் ஒரு முறை அல்லாஹ்விடத்திலே முறையிட்டது. யா ரப்பி அகல பஅதி பஅதன், என்னில் சிலதை சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறது என்று நரகம் முறையிட்டது. அதாவது எப்படி புரியுதுன்னு சொன்னா, இப்ப நம்ம வீடுகள்ல செப்டிக் டேங்க் இருக்கிறது, டாய்லெட் உடைய செப்டிக் டேங்க் இருக்கிற இந்த செப்டிக் டேங்க் அது வெடித்து சிதறி விடாமல் இருப்பதற்காக அதில் உருவாகக்கூடிய ஒரு விதமான கேஸுகள் இருக்கிற இந்த காற்றலைகள் அது வெடித்து சிதறி விடாமல் இருப்பதற்காக
அது வெளியே போய் கொண்டே இருக்க வேண்டும் என்கிற அந்த அம்சத்திலே தான் செப்டிக் டேங்கை ஒட்டி ஒரு விதமான பைப் போன்ற ஏர் பைப் கொண்டு கொடுக்கிறோம். அந்த காற்று போய் கொண்டே இருந்தால் அங்கே உள்ளதை வந்து அதை அரிக்க முடியாது என்கிற காரணத்தினாலே நீங்க ஃபுல்லா கம்ப்ளீட்டா நீங்க அடைச்சிட்டு டோட்டலாவே ஒரு பைப் எதுவுமே வைக்காம அதை அடைத்து வைத்து விட்டோம்னு சொன்னால் சிறிது நேரத்துக்கு எல்லாம் சில நாட்களுக்குள்ளாலே அங்கே உள்ள கருக்களை எல்லாம் அதை அரிக்க ஆரம்பிச்சோம். அதை அரித்து ஒரு கட்டத்திலே அந்த கேஸினுடைய தாக்கம் மிகுதியான காரணத்தினாலே வீடுகள்லாம் கூட வெடித்து சிதறி போய்விடும். இது ஏற்படாமல் இருப்பதற்காகத்தான் மனிதன் சிந்தித்து அந்த கேஸ் பைப்பு ஒன்றை நம்ம சைடில் கொடுத்துறோம். அது கேஸ் போய் கொண்டே இருந்தேன்னு சொன்னால் நம்மளாலே இந்த செப்டிக் டேங்க் இந்த விதமான ஆபத்துகளும் ஏற்படாது என்பதை மனிதன் எங்கே இருந்து கண்டுபிடித்தான் என்று சொன்னால் அதுவும் ஹதீஸில் இருந்துதான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி அது அந்த கேஸ் பைப்பு கொடுக்கிறேன்னு சொன்னால் அந்த ஏர் வெளியாகுவதற்காக அந்த பைப்பை சொருகவில்லை என்று சொன்னால் எப்படி அதுக்கு சேதாரம் உண்டாகி விடுமோ. அவ்வளவு தூரம் போக வேண்டியதில்லை. நம்ம வீட்டில் தோரம் பருப்பு வேக வைக்கிறோம். பருப்புகளை அந்த பிரஷர் குக்கரிலே நம்ம வேக வைக்கிறோம். அதை பாயில் பண்ணுகிற வேளையிலே அந்த கேஸ் அடிக்கடி போய் கொண்டே இருக்கிறது. அந்த கேஸ் வெளியாக தம்மாகி விட்டேன்னு சொன்னால் ஒரு கட்டத்திலே அந்த பிரஷர் குக்கரை வெடித்து செதறி போய் விடுகிற காட்சியை பார்க்கணும். அந்த கேஸ் வெளியாகிற காரணத்தினால்தான் நமக்கு தேவையான வடிவமைப்பிலே அந்த பருப்புகள் வெந்து விடுகிறது அல்லது உணவு பதார்த்தங்கள் வெந்து நமக்கு தேவையான அம்சத்திலே கிடைக்கிறது. தம்மாயி போயிட்டதுன்னு சொன்னால் நிச்சயமாக அது வெடித்து சிதறி போய் விடுகிற காட்சியை பார்க்கிறோம். இதே மாதிரியாகத்தான் நரகம் சொன்னது, யா அல்லாஹ் என்னில் சிலது போட்டு அப்படியே தம்மாயி இருக்கிற காரணத்தினாலே நான் மூடப்பட்டிருக்கிற காரணத்தினாலே யா அல்லாஹ் என்னுடைய உஷ்ணங்கள் எல்லாம் கடந்து போய் என்னில் சில வகைகளை சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறது. என்னுடைய சைடு எல்லாம் அப்படியே நரகத்தில் சில ஓரங்களை அப்படியே அரிக்க ஆரம்பித்து விட்டது அல்லாஹ் அப்படின்னு நரகம் முறையிட்டது. அல்லாஹ் தஆலா அதற்கு அனுமதி கொடுத்தான். ஃபதீனலஹா ரப்புஹா பிநஃபஸைனி, நீ நரகமே 2 மூச்சுகளை நீ வெளியாக்கிக் கொள் என்று அல்லாஹ் சொன்னான். நரகத்தை பார்த்து அல்லாஹ் சொன்னான் ஃபதீனலஹா பிநஃபஸைனி, 2 மூச்சு காற்றுகளை நீ வெளியாக்கிக் கொள். நஃபஸின் ஃபி ஷிதாஇ வ நஃபஸின் ஃபி ஸைஃபி, குளிர்காலத்திலே ஒரு காற்றை நீ வெளியாக ஆக்கிக்கொள், கோடை காலத்திலே ஒரு மூச்சு காற்றை நீ வெளியாக்கி விடு என்று அல்லாஹ் தஆலா சொன்னான். அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நரகத்தினுடைய வருஷத்துல 2 முறை மூச்சு காற்றை இந்த உலகத்துக்கு வெளியே தள்ளுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்கள் கடுமையான கோடை காலத்திலே தாக்கு பிடிக்க முடியாத வகையில நீங்கள் சந்திக்கக்கூடிய இந்த உஷ்ண காற்று இருக்கிற நரகம் வெளிப்படுத்தக்கூடிய வெளியாக்கக்கூடிய அதனுடைய வெளிப்பாடாக இருக்கக்கூடிய ஒரு மூச்சு காற்றினுடைய வெளிரங்கம் தான் இது. தாக்கு பிடிக்க முடியாம நம்மளால 109 டிகிரி செல்சியஸ் எல்லாம் தாண்டி போயிருச்சுன்னு சொன்னா நம்ம அடிக்கடி உஷ் சொல்ல வேண்டி இருக்கிறது. உஷ் என்று சொல்லுகிறோம். பேனு கீழே உட்கார்ந்தாலும் தாக்கு பிடிக்க முடியல. நம்முடைய உடம்பை அந்த குறிப்பிட்ட டிகிரிக்குள்ளாலே கொண்டு வருவதற்கு நாம் படாத பாடுபடுகிறோம். ஏதாவது மோர் குடிக்க வேண்டும் என்று நம்முடைய உள்ளம் சொல்கிறது. சில நொங்குகளை ஜூஸ் போட்டு அடிக்கலாம் என்று நினைக்கிறோம். வீட்டுக்கு வந்த உடனே வர்றதுக்கு முன்னாடி போன் போட்டு சொல்லிடுறோம், ஒரு மோர் ஏதாவது தயார் பண்ணி வைங்க, ஜூஸ் ஏதாவது ரெடி பண்ணி வைங்க, அல்லது சாத்துக்குடி ஜூஸை நோக்கி நாம் விரைந்து செல்கிறோம். என்னென்னவெல்லாம் நம்முடைய உடலுக்குள் தேவையான அந்த தண்ணீர் சத்துக்களை தாக்கி பிடிக்க முடியுமோ அத்துணை வகையான பானங்களையும் குடித்து நாம் அதை சமன்படுத்துவதற்காக மிகப்பெரிய போராட்டம் நடத்துகிறோம். ஏசியை போட்டு உட்கார்ந்து கொள்கிறோம், ஃபேனை போட்டு அதுக்கு கீழாலே மின்விசிறியை போட்டு அமர்ந்து கொள்கிறோம், ஏர் கூலரை வாங்கி வச்சு அதுக்குள்ளாலே அமர்ந்து கொள்கிறோம். கண்ணியமிக்க அல்லாஹ்வியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நரகம் விடக்கூடிய ஒரு மூச்சு காட்டு தான் இந்த கோடை காலத்தில் நீங்க சந்திக்கக்கூடிய கடுமையான வெப்பத்தினுடைய தாக்கம் என்று பெருமாள் சொன்னார்கள். நரகம் வெளிப்படுத்தக்கூடிய இன்னொரு மூச்சு காட்டு தான் நீங்கள் குளிர்காலத்தில் சந்திக்கக்கூடிய அதீனமான குளிர் இருக்கிற தாக்கு பிடிக்க முடியாத, எத்தனை சுற்று போட்டாலும் தூக்கி அடிக்கிறது, எத்தனை பெட்ஷீட்டுகளை போர்த்தி அமர்ந்தாலும் அதற்கு மேலாலே நம்மளாலே தாக்கு பிடிக்க இயலவில்லை என்று நாம் பார்க்கிறோமே. இது நரகம் வெளிப்படுத்தக்கூடிய இரண்டாவது இன்னொரு மூச்சு காட்டு என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த கோடை காலத்துடைய வெப்பத்தை கொண்டு இதிலிருந்து ஒரு முஸ்லிம் ஒரு மூமின் பெறக்கூடிய பாடம் என்னன்னு சொன்னால், நரகத்துடைய ஒரு மூச்சு காற்றுகளே நம்மளாலே தாக்கு பிடிக்க இயலவில்லை என்று சொன்னால் அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். திருமறையில் குர்ஆன் சொல்கிறது, யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்ட பெருமக்களே, கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரன், உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள், வ அஹ்லீக்கும், உங்களுடைய குடும்பத்தார்கள் அனைவர்களையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள், நாரன், அந்த எரிகொள்ளியாக இருக்கும்படியான நரக நெருப்பு விட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று திருமறையில் குர்ஆனிலே நமக்கு பாதுகாப்புக்கான அம்சத்தை அல்லாஹ் சொல்கிறான்.
இந்த பூத உடலை பாதுகாக்கிறதுக்காக தண்ணீர் குடிக்கிறோம், மோர் குடிக்கிறோம், நொங்கு சாப்பிடுகிறோம், கரும்பு ஜூஸை குடிக்கிறோம், சாத்துக்குடி ஜூஸை குடிக்கிறோம். என்னென்ன தண்ணீர் தன்மைகள் கொண்டிருக்கும்படியான அந்த ஜூஸுகள்லாம் நாம் அதை பருகி நம்முடைய உடம்பை சமன்படுத்திக் கொள்ள வேண்டுமோ அத்தனையும் செய்து இந்த உடலை நாம் பாதுகாத்துக்கிறோம். சொற்ப ஆயுளுக்காக, நிரந்தரமான வாழ்க்கைக்காக நாம் செல்ல இருக்கக்கூடிய நாம் அது குறித்து திருமறையில் அல் குர்ஆன் சொல்கிறது. அங்கே நீங்கள் நரகத்துக்கு போய்தான் பாதுகாக்கிறதுக்கு வேண்டிய எல்லா அம்சத்தையும் துனியாவில் நீங்கள் பேணி நடந்து கொள்ளுங்கள் என்பதாக திருமறையில் குர்ஆன் நமக்கு எச்சரிக்கை விடுக்கிறது. எண்ணி மிகுந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த சூரியனுடைய வெப்பம் இருக்கிறது, சூரியனுடைய வெப்பத்தினுடைய இந்த கதிர்களினாலே சூடாக்கப்பட்டிருக்கும்படியான அப்படியான தண்ணீரை நீங்கள் உது செய்வதற்கு பயன்படுத்த வேண்டாம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சில கிராம பகுதியில் என்ன செய்வான்னு சொன்னா, ஒரு பாத்திரத்துல அப்படி தண்ணீர் நிரப்பி வெயில் படும்படியாக அப்படி வச்சிருவாங்க. இந்த சூரியனுடைய வெப்பத்தினாலேயே அது சூடேற்றப்பட்டு பிறகு அதை பயன்படுத்துவாங்க. அதை ஒழு செய்வாங்க, அதை குளிப்பாங்க. இப்படி எல்லாம் நடைமுறையில் இருக்கிறது. சமீபத்தில் கூட கரூர் போன்ற பகுதியில் நடு ரோட்டில் ஒருத்தர் முட்டையை உடைச்சு ஊற்றி அந்த ஆம்லேட் போட்டதெல்லாம் கூட செய்திகளில் நாம் பார்த்தோம். அவ்வளவு கடுமையான அந்த உஷ்ணத்தினால் என்ன செய்வதென்றே திக்கு தெரியாமல் நம்முடைய செயல்பாடுகள் இருக்கிறது. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலா தஸ்தஅமிலு வலா தவல்லு பில்மாஇல் முஷம்மசி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்கள் உழு செய்வதானால் சூரிய வெளிச்சத்தினால் சூடேற்றப்பட்டிருக்கும்படியான அப்படிப்பட்ட தண்ணீர்களை நீங்கள் புழங்க வேண்டாம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடை விதிச்சாங்க. நஹன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனி தத்ஹீரி பில்மாஇல் முஷம்மசி, சூரியனுடைய வெப்பத்தினால் சூடேற்றப்பட்டிருக்கும்படியான தண்ணீரை கொண்டு நீங்கள் உழு செய்யவோ அல்லது இன்ன பிற குடியல்களை குடிப்பதற்கோ நீங்கள் அப்படிப்பட்ட தண்ணீர்களை பயன்படுத்தக்கூடாது என்று ஸல்லல்லாஹு தடுத்தாங்க. அதே மாதிரியாக பெருமானார் சொன்னார்கள், மன் தவல்லா பில்மாஇ முஷம்மசி, யார் சூரிய வெப்பத்தினால் சூடாக ஆக்கப்பட்டிருக்கும்படியான தண்ணீரை கொண்டு உழு செய்தாரோ ஃபஸாபஹுல் வலஹு, அவருக்கு வெண்குஷ்டம் ஏற்படும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கிறார்கள். ஃபஸாபஹுல் வலஹு அல் பரஸ், அவருக்கு இந்த லிகோடர்மா என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். லிகோடர்மா என்று சொல்லப்படக்கூடிய வெண்குஷ்டம் இருக்கிற இந்த தோல் எல்லாம் அப்படி கருப்பாக இருக்கக்கூடிய தோள்கள் எல்லாம் மாறி உறிந்து போய் வெண்மையாக மாறி விடுகிற இப்படிப்பட்ட லிகோடர்மா என்று சொல்லப்படக்கூடிய தோல் சம்பந்தப்பட்ட வியாதிகள் அதில் உருவாகிறது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கிறார்கள். அதே போன்று பெருமானார் சொன்னார்கள், அண்ணன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நஹா ஐஜ்லிஸ பைனல் லஹ்ஹி வல்லில்லி, ஒருத்தர் உட்கார்ந்திருக்கிறார், அமர்ந்திருக்கிறார், ஒரு சூரிய வெளிச்சத்திலே முழுமையாக உட்கார்ந்திருக்கிறார் அல்லது நிழலில் உட்கார்ந்திருக்கிறார் என்று சொன்னால், இந்த சூரிய அந்த வெளிச்சம் அப்படியே மேலே போக போக செல்ல செல்ல சூரிய வெளிச்சமாக உடலில் படுகிறது. உடலினுடைய பாதி அளவுக்கு சூரிய வெப்பம் நம்முடைய உடல் மீது விழுகிறது. மிச்சம் இருக்கக்கூடிய பாதி அளவுக்கு நிழல் படுகிறது சொன்னால், பாதி நிழல் பாதி சூரியனுடைய வெளிச்சம் வெப்பம், இப்படிப்பட்ட ஒரு இடத்துல நீங்கள் உட்கார வேண்டாம் என்று ஸல்லல்லாஹு தடுத்தார்கள். அதாவது உடலுடைய பாதி சைடு மட்டும், இது இப்படியான நிலைகளை நம்ம பேருந்துகளிலே அல்லது ரயில்களிலே நம்ம எல்லோருமே இது பார்த்திருக்க முடியும். பாதி மட்டும், ஒரு சைடு மட்டும் சூரிய வெளிச்சம் அடிக்கிறது, நம்முடைய உடம்புல படுகிறது. மிச்சம் இருக்கக்கூடிய பாதி பகுதிக்கு நிழலாக இருக்கிறது சொன்னால், இப்படிப்பட்ட இடத்துல நீங்கள் உட்கார வேண்டாம். ரத்தத்தினுடைய அந்த தன்மை மாறி போயிடும். ஒரு சைடு உஷ்ணமான ரத்தமாக, இன்னொரு சைடுல குளிர்ச்சியான ரத்தமாக உடம்புக்குள்ளாலே செலுத்தப்பட்டது சொன்னால், இது உடலிலே பல்வேறு விதமான தீய வினைகளை உண்டாக்குவதற்கு அது காரணியாக அமைந்து விடும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி, இப்படிப்பட்ட இடத்துல உட்காராம நீங்கள் எழுந்து சென்று விடுங்கள் என்று முழுமையாக ஒன்று வெயிலுக்குள்ளாலே வந்துடுங்க அல்லது முழுமையாக நிழலுக்குள்ளாலே சென்று விடுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அற்புதமான விஞ்ஞான கருத்துக்களை இந்த உம்மத்துடைய நலனுக்காக நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த மனிதர்கள் எப்படி இந்த உலகத்தை சொகுசை விரும்புகிறாரோ, வெயில் அதிகமாக இருப்பதையும் விரும்புறதில்லை, கடுமையான குளிரையும் விரும்புறதில்லை, இதே நிலைகளிலே தான் அல்லாஹ் தஆலா சுவர்க்கத்தை கட்டமைத்திருக்கிறான் என்று திருமறையில் குர்ஆன் சொல்கிறது. லா யரவுன ஃபீஹா ஷம்ஸம் வலா ஜம்ஹரீரா, இது அல்லாஹ்வுடைய வார்த்தை. நாம் உங்களுக்கு சுவர்க்கத்தை எப்படி கட்டமைத்து வைத்திருக்கிறோம் என்று சொன்னால், லா யரவுன ஃபீஹா ஷம்ஸன் வலா ஜம்ஹரீரா, நாளை மறுமை கியாமத் நாளிலே முஸ்லிம்களே, மூமின்களே, நீங்கள் உள்ளே நுழையக்கூடிய அந்த சுவர்க்கம் இருக்கிறே, அங்கே கடுமையான சித்தம் கொண்டிருக்கும்படியான வெயிலும் உங்களுக்கு இருக்காது, கடும் குளிராக தாக்கு பிடிக்க முடியாத குளிர் இருக்கிற அப்படிப்பட்ட நிலைகளும் இல்லை. அற்புதமான சிலோசன நிலைகளை கொண்டு சுவர்க்கத்தை நாம் உங்களுக்கு வடிவமைத்திருக்கிறோம் என்பதாக திருமறையில் குர்ஆன் சொல்கிறது. நாளை மறுமை கியாமத்தினாலேயே மகிழ்ச்சியை எழுப்பி அல்லாஹ் தஆலா
50,000 வருடம் சுவர்க்கத்துக்கு போறதுக்கு முன்னால 50,000 வருஷம் அப்படியே தான் நிப்பாட்டிடுவான். எல்லாரும் கேள்வி கேட்கக்கூடிய அந்த இடம் இருக்கிற மகிழ்ச்சி இருக்கிற 50,000 சனத்தின் 50,000 ஆண்டு காலம் அல்லாஹ் நிலை நிப்பாட்டுவானே, அந்த இடத்துல பெருமானார் சொன்னார்கள், சூரியன் இப்பொழுது நாம் துனியாவில் வாழுகிறோமே 180 மில்லியன் கிலோமீட்டர் தூரத்திலே பூமிக்கும் சூரியனுக்கு மத்தியிலே 180 மில்லியன் கிலோமீட்டர் தூரத்திலே சூரியன் இருக்கிறது. அதனுடைய அந்த உஷ்ணத்தை நம்மளால தாக்க பிடிக்க முடியவில்லை. பெருமானார் சொன்னார்கள், நாளை மறுமை கியாமத்து நாளிலே 50,000 ஆண்டு காலம் விசாரணைக்காக அல்லாஹ் தஆலா நம்மளை நிலை நிப்பாட்டுவானே, அந்த இடத்திலே 1 மைல் தூரத்திலே மைலின் வாஹிதின் 1 மைல் துளை நெருக்கத்தில் அல்லாஹ் தஆலா கொண்டு வந்து நிப்பாட்டுவான். சிலர்கள் வியர்வை துளிகளினாலே தன்னுடைய கால் வரை வியர்வைகளினாலே நீண்டு கொண்டிருப்பார்கள். இன்னும் சிலர்கள் தன்னுடைய இடுப்பளவுக்கு வியர்வை தண்ணீரினாலே நின்று கொண்டிருப்பார்கள். இன்னும் சிலர்கள் தருக்கூத்திகி தன்னுடைய தொண்டைகள் வரை தாவாக்கட்டைகள் வரை இந்த அளவுக்கு வியர்வைகளினாலே நனைந்திருப்பார்கள். இன்னும் சிலர்கள் வியர்வையினாலே தலை மூழ்கி போய் விடுகிற அளவுக்கு வியர்வைகளினால் மூழ்கி போய் விடுவார்கள் எச்சரிக்கிறார்கள். இப்படிப்பட்ட நிலைகள் எல்லாம் அல்லாஹ்வுடைய மாற்றை வைத்து அல்லாஹ்வுடைய கருணை கொண்டு இந்த உலகத்திலையும் மறுமையிலே உன்னதமான உயர்ந்த சுவர்க்கத்திலையும் அற்புதமான சீதோச நிலைகளோடு வாழக்கூடிய நற்பாக்கியத்தையும், வெயிலை கொண்டு ஒவ்வொரு மூமினும் நரகத்தை ஒப்பீடு செய்து பார்த்து அந்த நரகத்துக்கு செல்லாமல் நாம் சிறந்த அமல்களை கொண்டு அல்லாஹ்வுடைய கருணையினால் உன்னதமான உயர்ந்த சுவர்க்கத்தை பெறக்கூடிய நல்ல பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு வழங்கியல்வானாக. வாஹிதுல்லாஹி ரப்பில் ஆலமீன்.